ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான்ப்பா என் பொண்ணுக்கே தெரியாம உன்னை இங்கே கூப்பிட்டேன். முதல்ல நீ என்ன தப்பா நினைக்காதப்பா. என்னடா பணத்தை வாங்கிட்டு பொண்ணை கொடுக்குறாங்களேன்னு. அதெல்லாம் தப்பா நினைக்கலாம். அண்ணே 2 இளநீ கொடுங்க. தரமா. எவ்வளோண்ணா? 40 ரூபா. என் புருஷன் பொறுப்பு இல்லாம எங்களை விட்டுட்டு போயிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். என் பொண்ணோட வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆக்கூடாதுன்னு தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். உன்னோட காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு விலை கட்டாதப்பா. என் பொண்ணுக்கு தெரியாம வந்து அந்த காசை நீ வாங்கிக்கோ. எங்கள் அப்பா அவங்கள பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா இப்படி கண்ணியமாக தான் இருக்கணும்னு. சரிப்பா, என் பொண்ணை நல்லா பார்த்துக்க. நான் கிளம்புறேன். அத்தை பொண்ணா போகலாம்? இல்லைப்பா, நான் போகிறேன். ஹலோ ரஞ்சனா, உங்கள் அம்மா பேசணுன்னு கூப்பிட்டாங்க. இத்தனை நாள் அவங்கள தப்பாக நினச்சிட்டோம். அவங்களோட சுயநலத்துக்காக தான் பணத்தை வாங்கினாங்கன்னு நினச்சோம். ஆனால் அவங்க எந்த தப்பான எண்ணத்தோடையும் பணத்தை வாங்கலை. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே வாழ போகிறோம். வரேன் தம்பி. டே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. அந்த டேங்கை கழுவு. டேய் சுண்ணாம்பு பேர் வைக்கலாம், அப்படி ஓரமாக வைங்கடா. டே மணி, நல்லா ஒட்டரை வச்சுட்டு நீட்டாக சுண்ணாம்பு வை. சொந்தக்காரங்களுக்குலாம் இங்கே தான் சோறு போட போகிறோம். நாகம்மா இந்த வந்துட்டீங்க. சேர்ந்ததுக்குள்ள கொஞ்சம் ரெடி ஆகுமா. 4 தெருவுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். பத்திரிக்கை எதுக்கு கொடுக்குறீங்க? வெத்தலை பாக்க வச்சு கொடுத்துட்டு வர வேண்டியதானே. என்னை பற்றி தெரிஞ்சாலும் ஒரே ஆள் நீ தான். இப்ப மட்டும் சொல்லுவீங்க. ஓடியாடா. எதுக்கு அழுகுறியா? ஏன் அழுகுற? சொல்லிட்டு அழுகுடா. என்னடாச்சு? என்னாச்சு சொல்லுடா. ராகவனார வெட்டிட்டாங்கப்பா. இவ்வளோ காலையில் எங்கம்மா போயிட்டு வந்தா? கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியாம எதுக்கு ராகவா பார்த்துட்டு வந்த? அந்த எதிர் வீட்டு ராகவா உன் பின்னாடி சுத்துறதா கேள்விப்பட்டேன். அவனா வந்து மாட்டட்டும்.
அப்புறம் பார்ப்போம். மா அந்த ராகவா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாமா. அவன் லவ்வை உடனே ஒத்துக்காத. அவனை உன் பின்னாடியே ரொம்ப நாளைக்கு அலைய விடு. அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அவனை நான் ஏன் செருப்பால் அடிச்சேன்னு தெரியுமா? அவன் உனக்காக செருப்பால் அடி வாங்கியும் அந்த அவமானத்தை தாண்டி இன்னும் பின்னாடி சுத்தினான்னா அவன் உனக்காக என்ன வேணா பண்ணுவான்னு அர்த்தம். எனக்கு என்னமோ அவன் நல்ல பையன் போல இருக்கான். ஏதோ தப்பா படுது. இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது மட்டும் செய். அம்மா நானும் ராகவாவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டேம்மா. வெரி குட் செல்லக்குட்டி. நீ இப்படியே மெயின்டைன் பண்ணு. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். மா நான் அவனை உண்மையாவே லவ் பண்றேம்மா. இதெல்லாம் வேணாம். என்னடி பேசுற? உன்னை வளர்க்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நான் சொல்றது மட்டும் நீ செய். நீ அவனை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டு மாடிக்கு போ. நான் அப்புறமா வரேன். எதுக்குமா? சொல்றத மட்டும் செய்டி போ. இத பாரு, எப்படி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து போயிடு. இல்ல என் பொண்ணை கொன்னுடுவ சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நீ சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல ஒருத்தன், ஹைதராபாத்ல ஒருத்தன்னு லவ்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு வந்திருக்கோம். ஆனா ராகவ ரொம்ப நல்லவம்மா. நான் உண்மையிலேயே அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ராகவாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கம்மா. நீ இப்பயே கிளம்பி வேலூர்ல இருக்கிற உன் சித்தி வீட்டுக்கு போற. புரியுதா? இதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேலூர்ல இருக்கிற விஷயத்த அவன் காதுக்கு போற மாதிரி நான் ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன். அவன் எப்படியும் உன்னை தேடி வந்து பாத்துருவான். எங்க அம்மாவுக்கு நீ பணம் கொடுத்தாதான் நம்ம கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க நீ சொல்லிடு. அம்மா நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. உனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்றதாண்டி நீ செய்யணும். இப்ப எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னா, நீயே 10 லட்சம் கொடுத்தா உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா பணம் பைத்தியமா இருக்காங்க. 20 லட்சம் கொடுத்துருக்காண்டி. நீ சீக்கிரமா போய் எல்லாம் எடுத்து வச்சுக்க. நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போயிடலாம். எங்கேயாவது போயிடலாம்னு சொன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே இந்த பணத்தை வாங்க. போடி பைத்தியக்காரி. அப்படி சொன்னதானே நீ போய் அவன்கிட்ட பணம் கேட்ப. உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா உன்னை கொடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். உன்னை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனி உன்னை வச்சுதான் நான் வாழணும். நீ அவனை லவ் பண்ணிட்ட, நான் இல்லைன்னு சொல்லல. வேற ஊருக்கு போயிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அவனை மறந்துடுவ. அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு இழிச்சவாயன் அவனை பிடிச்சி அவனையும் ஏமாத்தி பணத்தை வாங்கி போயிட்டே இருப்போம். அப்பா இல்லாத பொண்ணுனா அம்மா இப்படிதான் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. நான் ராகவா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல கத்தி ஊரை குட்டி போலீஸ் கிட்ட போயிடுவேன். பணத்தை பார்த்ததும் என் மைண்ட் கொஞ்சம் மாறி போச்சு. எனக்கு உன் லைஃப் தான் முக்கியம். நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு போய் பேசுறேன். என் பொண்ணு என்னை மிரட்டா. நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அவன் செத்தாதான் என் பொண்ணு என்கிட்ட வருவா. யாருக்கும் தெரியாம நான் அவனை தனியா கூட்டிட்டு வரேன். ஆளை மட்டும் நீ பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். அத்தை பொண்ணா போலாம். இல்லப்பா, நான் போறேன். அனுச்சியம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் முடிச்சிட்டமா?
நான் அவனை உண்மையாவே லவ் பண்றேம்மா. இதெல்லாம் வேணாம் அம்மா. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. உனக்கு பிடிக்கலன்னாலும் நான் சொல்றது தாண்டி நீ செய்யணும். எங்கேயாவது போயிடலான்னு சொன்னா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே இந்த பணத்தை வாங்கினேன். போடி பைத்தியக்காரி. அப்படி சொன்னதானே நீ போய் அவன்கிட்ட பணம் கேட்ப? அப்பா இல்லாத பொண்ணா அம்மா இப்படிதான் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. நான் ராகவா தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல கத்தி ஊரை குட்டி போலீஸ் கிட்ட போயிடுவேன். ராகவா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணும்.